குழந்தை வர வேண்டி போன வருஷம் அந்த ஐயன்ட்ட நம்ம பூஜை பண்ணியிருந்தோம். எனக்கு எப்படி குழந்தை வரம் கொடுத்தீங்களோ ஐயப்பா, அதே போல உன்னை நம்பி அனுப்பியிருக்க அந்த பேர் அனுப்பியிருக்க அத்தனை பேருக்கு குழந்தை வரம் கொடுங்க ஐயப்பான்னு நம்ம ஒரு மண்டலம் ஃபுல்லாக பூஜை பண்ணோம். கிட்டத்தட்ட 7000 பேருக்கு பூஜை பண்ணி அந்த ஐயனோட சன்னதியில் போய் சேர்த்துட்டு வந்தோம். ஏகப்பட்ட பேருக்கு குழந்தை பிறந்திருக்குங்க. அந்த ஐயனோட ஆசீர்வாதமே ஆசீர்வாதங்க. கிட்டத்தட்ட என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 300-400 பேர் குழந்தை வரம் பெற்றிருக்காங்க. எல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நான் போடுறேன் பாருங்க. நேரில் சந்திச்சு பேசினவங்களும் இருக்காங்க. குழந்தை வரம் பெற்றவங்களை அனுப்புன மெசேஜ் படிக்கிறேன் பாருங்க. அது உங்க ஸ்கிரீன்ஷாட்லையும் போடுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக என்ன வேணா பண்ணலாங்க. கல்பனா கவிங்கிறவங்க ஈரோடு, நீ அண்ணா நீங்க செஞ்ச பூஜைனால இன்னைக்கு எனக்கு பாய் பேபி பிறந்திருக்காங்கண்ணா, அந்த ஐயப்பனே பிறந்திருக்காங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா, அதை சஷ்டி நாள் அன்னைக்கு பிறந்திருக்காங்கண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காயத்ரிங்கிறவங்க ஐடியில இருந்து ஜூலை 14ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு 12:36 டைமுக்கு பாய் பேபி பிறந்திருக்காங்கண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா, எங்க வீட்டுக்கு முருகனே வந்துட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரியாஸ்ன்னு சொல்லி ஒரு ஐடியில அண்ணா எனக்கு பொண்ணு பிறந்திருக்காங்கண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா, தேங்க்ஸ்ண்ணான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திவ்யான்னு ஒரு பாப்பா, அவங்க ஐடியில இருந்து எனக்கு பாய் பேபி பிறந்துட்டாங்கண்ணா, செப்டம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்கண்ணா, அந்த ஐயப்பனுக்கு முருகன் வந்து எங்க வீட்டில் பிறந்துட்டாங்கண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா எங்களுக்காக பூஜை பண்ணதுக்குன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் ஜி அப்படிங்கிற ஐடியில இருந்து எனக்கு மகன் பிறந்துட்டாங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குட்டிங்கிற ஐடியில இருந்து அண்ணா எனக்கு குழந்தை பிறந்துட்டாங்கண்ணான்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயப்பன் நடத்தின அதிசயம் ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டு வரேன் பாருங்க. அவரை நம்பினவங்களை கை விட மாட்டாருங்க, எனக்கு தெரியுங்க. கண்டிப்பாக அவர் குழந்தை வரம் கொடுப்பாருன்னு நான் நம்பினேன். அதே போல் நம்பி பேர் அனுப்பின அத்தனை பேருக்கும் குழந்தை வரம் கொடுத்துருக்கிறாரு. மீதி உள்ளவங்களுக்கும் கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க. சாமியே சரணம் ஐயப்பா.